விவேக் சொல்றது, ஏன்பா உனக்கு கோடையடி குமார்னு பேர், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அட கொஞ்சம் சொல்லுப்பா, சொல்ல முடியாதுன்றல அப்படின்னு எட்டி ஒதுக்கி வரும். ஐயோ அம்மா அர்ஜுனான்னு இடி சத்தம் வெளியில் கட்டும். அர்ஜுனான்னு ஊந்து அர்ஜுனாவோட செடியும் பிடிச்சவனே இடி சத்தம் கேட்டால் மயக்கம் போட்டு வேறு நாய அடைவீங்க. இந்த கையில் இங்கேருந்து இவ்வளோ ஒரு கட்டு, இந்த கை இப்படி வச்சுருப்பேன், அங்கோஸ்திரம் இது மேலே இருக்கும், இப்படி தான் இருக்கும் பாருங்க. நான் யாருன்னு என்ன கேட்குறத விட இப்படி தான் பேசியிருப்பேன். ஆக்சுவலாக ஃப்ரெக்சர் ஆனது ஒரு ஒரு வெற்றிக்கு முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகங்களை அனுபவித்தவன் நான். பிரேக்கு அப்படின்னு சும்மா காலை வைக்க ஆக்சிடென்ட்டில் காலை வச்சு ஆயிடுச்சுடும், சர்ன்னு வண்டி போய் மரத்தில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடும். இதுவாகிடும். இப்போ விவேக் சாரை வந்து ரூமில் ஊர்ஜானங்களாம் சேர்ந்து கட்டி போட்டுருவோம். இப்போ என்னடா பண்ணலாம் இதுன்னு ஊர்ஜானங்களாம் சேர்ந்து விவேக் சார்கிட்ட கேட்டு இது பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவேன், கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்து ஊரை சுற்றி வர சொன்னால் ஆத்தா கோபமும் போயிடும், மழையும் நின்றுடுவேன். நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க வச்ச ஒரு சீன் அப்படின்ட்டு இருக்கா? யாராவது ரொம்ப சோகமா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ ஆகட்டும், இல்ல படம் ஷூட்டிங்லேயே ஆகட்டும், இந்த சீன் வந்து இது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு தெரியும், பட் ஸ்டில் நம்ம இதுல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்க வச்ச சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? பர்சனலாக நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் சிரிச்சு சரியான ஹிட் ஆச்சு. வீராப்புன்னு ஒரு படம், சுந்தர்சி சார் படம், டைரக்டர் பத்ரி சார். அந்த படத்தில் விவேக் சார் காம்பினேஷனில் எனக்கு சான்ஸு. அவர் வந்து ஃபஸ்ட்டு லாரி வச்சுருப்பார், அஞ்சு வந்து திஷ்டி கவர் கட்டியானோ கட்ட மாட்டார், லாரி வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி போயிடுவான். அடுத்தது 407 மாறும், அதில் சாராயம் அப்போயாவது கட்டியானும் கட்ட மாட்டார், சாராயம் கட்டிலேருந்து அதுவும் போயிடும். அடுத்தது குட்டியான வண்டியில் வந்து இப்போயாவது கட்டியானோன்னு எப்பவும் கட்ட மாட்டார். இது எதியா பிரேக்கு அப்படின்னு சும்மா காலை வைக்க ஆக்சிடென்ட்டில் காலை வச்சு ஆயிடுச்சிடும், சர்ன்னு வண்டி போய் மரத்தில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடும். இதுவாகிடும். இப்போ விவேக் சாரை வந்து ரூமில் ஊர்ஜானங்களாம் சேர்ந்து கட்டி போட்டுருவோம். ஊரில் மழை கொட்டிக்கிட்டே இருக்கும், தெய்வ குத்தமாகி போச்சு, சாமி மரம் விழுந்துருச்சு அப்படின்னு. இப்போ என்னடா பண்ணலாம் இதுன்னு ஊர்ஜானங்களாம் சேர்ந்து விவேக் சார்கிட்ட கேட்டு இது பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ணுவேன், கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்து ஊரை சுற்றி வர சொன்னால் ஆத்தா கோபமும் போயிடும், மழையும் நின்றுடுவேன். அட பாவீங்களா அப்படின்னு விவேக் சாரை கலாச்சிட்டு இது பண்ணுவார். இந்த சீனை ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது மழை கொட்டுது, கொட்டுற மழையில் விவேக் சாரை தூக்கின்னு நாங்கள் தோல் ஆடணும். விவேக் சார் எதாச்சும் என்ன பண்ணுவார், வெளியில் போகிறப்போ பார்த்தா 5 10 ரூபா 10 ரூபா விற்றுருவாரு. நாங்களாம் சேர்ந்து அந்த பொண்ணை பார்த்துட்டா இவன் தான் மாப்பிள்ளை, இதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி விவேக் சார் தலையில் கட்டிடுவோம். இப்போ விவேக் சாரை தோலில் தூக்கி நாங்கள் ஆடணும். இல்லை, நான் வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து ஹார்ட் அட்டாக் ஆகி, ரியல் லைஃப்பில் ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆன 2வது நாள் விவேக் சாரை தோலில் தூக்கிறேன். தோலில் தூக்கிட்டு அந்த அந்த காட்டு குயில் மனசுக்குள்ள அவர் நல்ல குஷியில் ஆடுற மாதிரி. இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு யாருக்கும் சொல்லலை. ஹார்ட் அட்டாக் ஆனவன் நான் சொன்னால் விவேக் சாரை தோலில் தூக்கி ஆடக்கூடிய அந்த வேஷம் கிடைக்கும். மிகப்பெரிய நடிகன் இல்லையா? நம்ம காமெடின்னும் போது காமெடியில் டாப்பில் இருக்கார். அவர் தோலில் தூக்கி ஆடுறதுன்ற எவ்வளோ பெரிய விஷயம். தூக்கி ஆடுறேன், ரெயின் எஃபெக்ட் ஏவிஎம்மில் நேரம் கட் 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 1 more நேரம் அப்படியே முள்ள இறக்கி விட்டு திருப்பியும் அப்படியே அந்த மண் கீழே இருந்தெல்லாம் மண்ணெல்லாம் போட்டது எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பழையபடி காய வச்சு எல்லாம் போட்டாங்க. 2வது வாட்டி அப்படி தூக்கினார். அப்படி லைட்டாக பெயின் ஆட்டுக்கள் அப்படியே அந்த கமல் சார் பாட்டில் வரும். இந்த இதில் அந்த மாதிரி உள்ளே அழுகிற வெளியில் சிரிக்கிறேன், அந்த மாதிரி கதையாக உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே வலி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கேன். போய் இறக்கி விட்டாச்சு, போயிட்டு வந்தாச்சு, இதெல்லாம் முடியுது. பட் அந்த காமெடி இன்றைக்கும் விவேக் சொல்கிறது, ஏன்பா உனக்கு கோடையடி குமார்னு பேர், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அட கொஞ்சம் சொல்லுப்பா, சொல்ல முடியாதுன்றல அப்படின்னு எட்டி ஒதுக்கி வரும். ஐயோ அம்மா அர்ஜுனான்னு இடி சத்தம் வெளியில் கட்டும். அர்ஜுனான்னு ஊந்து அர்ஜுனாவோட செடியும் பிடிச்சவனே இடி சத்தம் கேட்டால் மயக்கம் போட்டு வேறு நாய அடைவீங்க. அந்த காமெடி இன்றைக்கும் கோடையடி குமார்ன்ற ஒரு டைட்டில் எனக்கு உண்டு. இன்றைக்கி என்னை பார்த்தா வாப்பா கோடையடி குமார் அப்படின்னாங்க. வீராப்பு படத்தில் ஒரு நல்ல சீன். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சீன் நடித்து முடித்து அது விட்டு டைரக்ட் 2வது டேக்கு ஓகேன்ன உடனே பின்னாடி போயிட்டு அப்படி மாற தடவிட்டு யாருக்கும் தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். அந்த பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக நானே இது பண்ணேன். அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு நடிகன் வளரும் போதும் ஜெயிக்கும் போதும் 1008 சோதனை. ஏன் இப்போ A1 காமெடி சூப்பர் டூப்பர் காமெடி பார்த்தீங்களா? அந்த கேரக்டர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? கை வந்து பாருங்க, இந்த கை அடிப்பட்டு 27 27ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆகி அடிப்படுது. ஸ்பீட் பேக்கில் கவு விழுதாச்சு.
27ஆம் தேதி ஆக்சிடென்ட்டு, 1ஆம் தேதி ஷூட்டிங். வித்தின் 3 days நான் ரெடி பார்க்கணும். இந்த கையில் வந்து தையல் போட்டுருக்கு பாருங்க, இந்த இடம் 4 தையல், இங்கே 4 தையல் போட்டு, இங்கே பேண்டைடு, இந்த கையில் இங்கேருந்து இவ்வளோ ஒரு கட்டு, இந்த கை இப்படி வச்சுருப்பேன், அங்கோஸ்திரம் இது மேலே இருக்கும், இப்படி தான் இருக்கும் பாருங்க. நான் யாருன்னு என்ன கேட்குறத விட இப்படி தான் பேசியிருப்பேன். ஆக்சுவலாக ஃப்ராக்சர் ஆனது. ஒரு ஒரு வெற்றிக்கு முன்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகங்களை அனுபவித்தவன் நான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இல்லை, அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தான். நான் கஷ்டப்பட்டு நான் வலித்து இதை வெளியில் காட்டிக்காமல் அங்கே வந்து அழுது வாழ முடியுமா? நான் எல்லாத்தையும் வச்சு நான் அதை பண்ணவே தான். அச்சுச்சோ அவரா அப்படின்னு பதிலாக கை இப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மறைச்சிருப்பேன் இந்த கட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தில் குத்துவேன் தெரியுமா, வாழைப்பழத்தில் குத்தி அப்படி ஒரு அப்போ இந்த பேண்டேஜ் எடுத்தாச்சு. தையல் போட்ட 4ஆவது நாள், குறைஞ்சது ஒரு 6 நாளாவது இருக்கணும் தையல் போட்டால் காயிடுது. இந்த பேண்டேஜ் அப்படியே நானே எடுத்துட்டேன், தெரியக்கூடாது. ஏன்னா அப்போ பழத்தை பிடிச்சி இந்த கையோடு தான் செவ்வாழை பழத்தை குத்தி அப்படி வேறு தூக்குவேன். கை வீக்கம் வடிவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டில் நான் இன்னி வரல இந்த விரல் செட் ஆகலை. பட் அது நம்ம லைஃப்பில் பெரிய லெவலில் நம்மளை கொண்டு வந்ததில்ல, அதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த மாதிரி கஷ்டங்களை தாண்டி தான் வெற்றிகள் வரும். எல்லா நடிகர்களும் அந்த வெற்றிகள் வர காத்திருக்க நடிகர்கள்லாம் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் வெற்றி வரும்.